ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிரண்டை எடுத்திருக்கோம். இந்த பிரண்டையில் வந்து யூஸ்வலாக பொடி பண்ணலாம், தொகையல் பண்ணலாம், இது வேணாலும் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எலும்பு சம்மந்தமான என்ன பிரச்சனை வந்தாலும் பிரண்டை வந்து எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வாய்வு தொல்லை கூட இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி வயிற்று பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாலும் இது ரொம்ப நல்லாவே குணப்படுத்தும். ஸோ நீங்கள் பிரண்டை சட்னி, பிரண்டை தொகையல், பிரண்டை பொடி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஸோ நாங்கள் வந்து இதில் பார்த்திங்கன்னா பிரண்டை பொடி இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து யூஸ்வல் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். இதை வந்து நீங்கள் இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் போட்டு நல்லா நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் வந்து ரெசிபி போடுறேன். ஸோ பிரண்டை வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துட்டால் அவங்களுக்கு வந்து அது ஒத்துக்காது. ஸோ அதையும் பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.